ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. என்னதான் நம்ம ரேவதி போராட்டம் எல்லாம் பண்ணி கார்த்தியை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் சந்திரகலா அதோட விடாமல் பஞ்சாயத்தில் வச்சு நம்ம கார்த்தி ரேவதியை பிரிக்கிற மாதிரி ஒரு செயலை பண்ணுறாங்க. இந்த வாட்டி நம்ம கார்த்தியை அமைதியாக இருக்க மாதிரி இல்லை, அப்படியே பஞ்சாயத்தில் சந்திரகலாவுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரேவதியும் ரொம்பவே டல்லாக இருக்கிறத கவனிச்ச கார்த்தியும் ரேவதி கிட்ட எதுக்கு ரேவதி இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா சாப்பிடு, நீ சாப்பிடலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி கேட்கும்போது ரேவதியும் என்னால் எப்படி மாமா ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும், உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிட்டே, இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட அம்மா தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கார்த்தியும் அப்படி எதுவுமே இருக்காது ரேவதி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட சித்தியாக தான் இருக்கும், உன்னோட சித்தி தான் இப்படி அத்தைக்கிட்ட இப்படி சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லும்போது ரேவதியும் என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியலை, அம்மாவும் சித்தியும் இதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசைப்படுறேன், அதுக்கு எல்லாமே தடங்களாக இருந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது நம்ம கார்த்தியும் ரேவதி கிட்ட சரி ரேவதி அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, ஒழுங்காட்டு சாப்பிடு அப்படி சொல்லும்போது எனக்கு எதுவுமே பசிக்கல மாமா அப்படி சொன்ன உடனே நம்ம கார்த்தியும் நீ சாப்பிட்டா தானே டேப்லெட் எல்லாம் போட முடியும் ரேவதி, இதோ நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை ரேவதிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அப்படியே ரேவதியும் நம்ம கார்த்திட்டு எனக்கு மேலே நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி டென்ஷனாக இருக்கும்போது சாமுண்டேஸ்வரியும் பாத்தியா சந்திரா, அந்த கார்த்தி தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வேண்டான்னு சொல்லி இந்த வீட்டை விட்டே போயிட்டா பாத்தியா, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்தி தான், அவன் தான் நம்மளோட பொண்ணு மனசு இப்படி மாற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் நம்ம கார்த்தியை பற்றி சாமுண்டேஸ்வரி கிட்ட வழக்கம் போல் தப்பாக சொல்லிட்டு இருக்கும்போது சாமுண்டேஸ்வரியும் என்ன பண்ணுறது சந்திரா, எதுவாக இருந்தாலும் சரி அந்த கார்த்தியும் ரேவதியும் ஒன்று சேரவே கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம சந்திரகலாவும் அவ்வளோ தானேக்கா இப்போவே பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதான், ஏற்கனவே உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா, அந்த கார்த்தியும் ரேவதியும் கோவிலில் வச்சு காசு வெட்டி போட்டு அவங்க 2 பேரையும் பிரித்து வச்சோம்ல, அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி வாழ முடியும், அதனால் பஞ்சாயத்தை கூட்டி வச்சு எல்லாருக்கு முன்னாடியும் அந்த செயலை பண்ண வைக்க வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு சந்திரகலாவும் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும்போது சாமுண்டேஸ்வரியும் நீ சரியாக தான் செய்திருக்க சந்திரா, இப்போவே அதை பண்ணிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் பஞ்சாயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே இந்த கார்த்தி ரேவதிக்கு அந்த கோவிலில் வச்சு காசு வெட்டி போட்டு இப்படி ஒரு செயல் நடந்துச்சு, அதுக்கப்புறமா அதெல்லாம் மதிக்காமல் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் கார்த்தியை பார்க்குறதுக்காக எல்லாரும் வரும்போது நம்ம கார்த்தியும் என்னாச்சு, ஊரில் பெரியவங்க எல்லாருமே என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க, ஏதாவது கும்பாபிஷேகம் சம்மந்த விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே உள்ளவங்களும் இல்லைங்கய்யா உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு கார்த்தி அப்படியே அதிர்ச்சி அடிக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், என் பேரில் யார் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்னாச்சு அப்படி கேட்கும்போது வேறு யார் உங்களோட அத்தை தான், ஏற்கனவே பஞ்சாயத்தில் உங்களை பிரித்து விட்ட பிறகு இப்போ மறுபடியும் சேர்ந்து வாழ்கிறீங்களா, அதுக்காக தான் இப்படி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாருமே சொல்லும் போது அதை கேட்ட நம்ம ரேவதியும் என்னங்க எத்தனை வாட்டி தான் நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க, எப்படியாவது உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தானே ஆசைப்பட்டேன், அதுக்காக அம்மாவும் சித்தியும் சேர்ந்து இப்படி ஒரு வேலை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்ன செய்யறது அப்படி கேட்கும்போது நம்ம கார்த்தியும் சரி ரேவதி இதெல்லாம் பற்றி கவலையே படாத, நம்ம பஞ்சாயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து பஞ்சாயத்து வர்றது தயாராகிறாங்க. அந்த இடத்துல வச்சு நம்ம சாமுண்டேஸ்வரியும் ரேவதியை எதிர்த்து நிற்கிறாங்க. ஏற்கனவே கோவிலில் வச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் காசு வெட்டி போட்டு இவங்க 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தாலி எல்லாமே அப்படியே கலத்தி கொடுத்துருந்து, அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க, இப்படி இருந்தால் அது பஞ்சாயத்து தீர்ப்பை மதிக்கிற மாதிரி இருக்காதே அப்படி சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவும் அந்த இடத்துல சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ரேவதியும் என்னோட வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் இனிமேல் தலையிடாதுங்கம்மா, நானே விருப்பப்பட்டு தானே கார்த்தி மாமா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், இப்போ என்ன அன்னைக்கு பிரித்து விட்டுட்டீங்க அதை தானே சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு என் கழுத்தில் கார்த்தி மாமா தாலி கேட்டா எந்த பிரச்சனையும் இல்லையே உங்கள் யாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அதிரடியாக ஒரு முடிவை சொல்கிறாங்க. அதை கேட்டு சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. என்னது இது, இந்த ரேவதி இப்படிலாம் பேசுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன ரேவதி உனக்கு புத்தி கொஞ்சம் கெட்டு போயிட்டா, நான் தான் சொல்கிறேன்ல அந்த கார்த்தி குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே நமக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நீ மருமகளா போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன், அவன் சரியான ஃப்ராடு, ஒன்னையே ஃப்ராடு வேலை செய்து தான் திருமணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பற்றி சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட தப்பாக சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரேவதியும் என்னமா பேசுனீங்க, எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை
விஷயத்தையும் மறைச்சிட்டு இது வரைக்கும் நீங்கள் வேற ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு தயாராகிட்டீங்க. அப்படிப்பட்ட வேலையை செய்த நீங்கள் வந்து இப்படி பேசலாமா? எனக்கு என் கார்த்தி மாமாவை பற்றி நல்லாவே தெரியும் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருந்துட்டு இருந்தேன். இதுக்கு மேலே வந்து நான் பேசாமல் இருந்தால் சரியே கிடையாது. ரேவதி என்னை நம்பி வந்துட்டா. அவளுக்கு என்னை எந்த பிரச்சனையும் ஆகாம நான் பார்த்துப்பேன். நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிய கார்த்தியும் ரொம்பவே எதிர்த்து நிக்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவரும் அதான் இவ்வளவு உறுதியா ரேவதிய சொல்லிட்டு இருக்கால, வாழ போறது அந்த பொண்ணு தானே. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றது தானே நியாயம் அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்ப பஞ்சாயத்துக்குன்னு ஒரு மரியாதை கிடையாதா? கண்டிப்பா என் பொண்ணு வந்து அந்த கார்த்தி கூட சேர்ந்து வாழவே கூடாது. அதோட இல்லாம என் குடும்பத்தை சேர்ந்த என்னோட அம்மாவுக்கு இப்படி நிலைமைக்கு காரணமே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான். இப்படிப்பட்ட கொலைக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க என்னோட வீட்டு வாசல்ல கூட மிதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சந்திரகலாவும் ரேவதி நீ சொன்னா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, உன்னோட அம்மா உன் நல்லதுக்காக தானே சொல்லுவா அப்படி சொல்லிட்டு சந்திராவும் ரேவதியோட மனசை மாற்றும் போது ரேவதியும் ஒரு கட்டத்துல எனக்கு யார் நல்லது செய்யறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் சித்தி. இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதுங்க. இது எனக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. இதுல வந்து தேவையில்லாம நீங்க பேசாதுங்கன்னு சொல்லிட்டு சந்திரகலாவை சரியா நம்ம ரேவதி வெளுத்தெடுக்கிறாங்க. அதோட இல்லாம ரேவதியும் அதான் உங்க கையில எப்பவுமே நான் என் கழுத்துல கட்டியிருந்த தாலி வச்சிருப்பீங்கல்ல, இப்பவே உங்களோட வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி என் கழுத்துல தாலி கட்டுங்க. அதுக்கப்புறமா யாரும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ரேவதியும் அதிரடியா நம்ம கார்த்திகிட்ட ஒரு முடிவை சொல்றாங்க. அது கேட்டு நம்ம கார்த்தியும் சரி நீ சொல்றது சரியா தான் இருக்கு ரேவதின்னு சொல்லிட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கே தயாராகிறாங்க. சந்திரகலாவும் நம்ம சாமுண்டேஷ் கிட்ட வந்து அக்கா இங்கே நடக்கிறது சரியே இல்லை, எப்படியாவது இவங்களை பிரித்து விடலான்னு பார்த்தா இந்த மாதிரி கார்த்தி பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா இவங்களை பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டம், என்ன பண்ணுறதுக்கா அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரா நானும் இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். இங்கே வந்தால் எல்லாமே மாறி போயிட்டு அப்படியே யோசிக்கும் போது நம்ம ராஜராஜனும் ஈஸ்வரி கொஞ்சம் அமைதியாக இரு, அதான் பஞ்சாயத்தில் உள்ள தலைவர்களே அமைதியாக தானே இருக்காங்க, அவங்களே வந்து தீர்ப்பை சொல்லிட்டாங்கல்ல, ரேவதி அந்த கார்த்திக் கூட தான் வாழறதுக்கு ஆசைப்படுறா, அதை இனிமேல் பிரிக்காண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நம்ம பொண்ணு வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு. உன்னோட பிடிவாதத்தோட பொண்ணுவோட வாழ்க்கை சந்தோஷம் தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது சந்திரகலாவும் நம்ம சாமுண்டேஸ்வரியோட மனசை மாற்றிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம கார்த்தி சாவா மாஸ்க் காட்டுறாங்க, ரேவதியோட கழுத்தில் தாலி கட்டுறாங்கன்னு சொல்லலாம். சந்திரகலாவும் நம்ம ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் இந்த கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்கும்போது நம்ம ரேவதியும் நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேம்மா எப்போவுமே அன்பு தான் ஜெயிக்கும், நான் வந்து மாமாக்கா மேலே ரொம்பவே தீவிரமாக அன்பு வச்சுருக்கேன், அதனால தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் சந்திரகலா சாமுண்டீஸ்வரோட திட்டத்துக்கு சரியான ஒரு ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்.